வணக்கம். அசோகமித்திரனின் சிறுகதைகளில் ஒன்றான அவனுக்கு மிகவும் பிடித்தமான நட்சத்திரம். ஸ்ரீராமுவுக்கு வயது 21 நடந்து கொண்டிருந்தது. BA பரீட்சை எழுதியிருந்தான். பரீட்சை முடிவுகள் ஜூன் மாதத்தில் வரும். நடந்து கொண்டிருந்தது ஏப்ரல் மாதம். ராமசுவாமி ஐயர் ஸ்ரீராமின் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர். மருந்து கம்பெனி ஒன்றில் குமாஸ்தாவாக இருந்தார். அவருக்கு 5 குழந்தைகள். முதல் 3 பெண்கள். அப்புறம் 4 வயதில் ஒரு பிள்ளை. கடைசியாக ஒரு பெண். அது பிறந்து 9 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. ஸ்ரீராம் ஒரு ஆங்கில தினசரிக்கு சந்தாதாரர். பத்திரிகை தினமும் காலை 6 மணிக்கு அவன் வீட்டில் விநியோகிக்கப்பட்டுவிடும். வழக்கமாக பத்திரிகை கொண்டு வருபவனுக்கு அன்று கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது. ஆதலால் அவன் தன் மகனிடம் பத்திரிகைகளை கொடுத்து விநியோகித்து வர சொல்லியிருந்தான். ராமசுவாமி ஐயர் காலையில் எழுந்த பொழுது அவர் வீட்டு ஜன்னல் வழியாக பத்திரிகை ஒன்று நீட்டிக்கொண்டிருந்ததை பார்த்தார். அது யாருடையது என்பது அவருக்கு தெரியாது. முகம் கழுவி காப்பியும் குடித்த பிறகு அந்த பத்திரிகையை ஒரு வரி விடாமல் படிக்க ஆரம்பித்தார். தெருவில் ஒருவன் புதுப்புளி விற்று கொண்டு போனான். விலை மிகவும் மலிவு. ராமசுவாமி ஐயர் வெளியே வந்து புளி விற்பவனை ஒரு மணங்கு நிறுத்தி போடச் சொன்னார். புளி விற்பவன் தராசில் ஒரு தடவைக்கு 2 வீசையாக நிறுத்தினான். புளி உருண்டைகளை உள்ளே கொண்டு போய் போட்டு வர ஏதாவது தேவைப்பட்டது. ராமசுவாமி ஐயர் அவர் கையில் பத்திரிகை இருந்தது. அது யாருடையது என்று அவருக்கு தெரியாது. அவர் 3வது தடவையாக புளி உருண்டையை உள்ளே கொண்டு செல்லும் போது ஸ்ரீராம் வெளியே வந்து யாரிடமோ பத்திரிகைக்காரன் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். ராமசுவாமி ஐயர் உள்ளே விரைந்து சென்று புளியை உதறினார். அவரால் முடிந்தவரை அந்த தினசரியை சுத்தம் செய்து வெளியே வந்து அதுதான் அவன் பத்திரிகையாக இருக்கக்கூடுமோ என்று ஸ்ரீராமிடம் கேட்டார். ஸ்ரீராம் பத்திரிகையை அவரிடமிருந்து பறித்து கொண்டு பிரித்து பார்த்தான். முன்பக்கத்தில் ஒரு சினிமா படத்தின் முழு பக்க விளம்பரம் இருந்தது. அந்த விளம்பரத்தில் தென்னாட்டிலேயே மிகச்சிறந்த அழகி என்று புகழ்பெற்ற நடிகையின் முகம் பெரிய அளவில் அச்சிடப்பட்டிருந்தது. 6 வீசை புளி அந்த முகத்தில் பல இடங்களில் கரை ஏற்படுத்தியிருந்தது. ஸ்ரீராமுக்கு அந்த நடிகை மீது அளவிட முடியாத ஆசை. எந்த எண்ணத்தில் வேறொருவருடைய பத்திரிகையை தூக்கிச் சென்றார் என்று அவன் ராமசுவாமி ஐயரை கேட்டான். ராமசுவாமி ஐயர் தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் பத்திரிகை அவர் ஜன்னலில் சொருகப்பட்டிருந்தது என்றும் சொன்னார். ஸ்ரீராம் முணுமுணுத்துக் கொண்டே பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தான். அந்த அழகியின் முகம் அலங்கோலமாக இருந்தது. காது கேட்கும்படியாக ஸ்ரீராம் முட்டாள் என்று முணுமுணுத்தான். ராமசுவாமி ஐயர் என்ன என்று கேட்டார். ஸ்ரீராம் உமக்கு ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு மறுபடியும் முட்டாள் என்றான். 1/4 மணி நேரத்திற்குள் ராமசுவாமி ஐயர் ஸ்ரீராமை அவன் முட்டாள், மடையன், அயோக்கியன், போக்கிரி என்று தெரிவித்தார். ஸ்ரீராமும் ராமசுவாமி ஐயரை பற்றி ஏறக்குறைய அதே அபிப்பிராயத்தை தான் கொண்டிருப்பதாக அறிவித்தான். அன்று ராமசுவாமி ஐயர் காரியலாயத்திற்கு போகும் பொழுது 1 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. 2 நாட்கள் கழித்து அதிகாலையில் ராமசுவாமி ஐயர் வேப்பிலை கொண்டு செல்வதை ஸ்ரீராம் கவனிக்க நேர்ந்தது. ராமசுவாமி ஐயரின் பிள்ளைக்கு அம்மை போட்டிருப்பதாக அவன் அம்மா தெரிவித்தாள். ஸ்ரீராம் அன்று எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, புத்தகசாலை, சினிமா இவை எல்லாவற்றிற்கும் போக வேண்டியிருந்தது. அவன் வீட்டை விட்டு கிளம்பியவுடன் முதல் காரியமாக சுகாதார இலாக்காவிற்கு ஒரு கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டான். அந்த கடிதத்தில் அவன் கையெழுத்திடவில்லை. பகல் முழுவதும் நல்ல அலைச்சல். ஸ்ரீராம் மாலை வீடு திரும்பும் பொழுது முழுக்க இருட்டவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஏதோ மாதிரி இருந்தது. அது என்னது என்று அவனுக்கு புலப்படவில்லை. மனம் நிம்மதியற்று இருந்தது. பிளாஸ்கில் அவனுக்காக வைத்திருந்த காப்பியை மெதுவாக சிப்பி குடித்தான். அப்பொழுது அவன் அம்மா சொன்னால், யாரோ அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று பகலில் வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லாத சமயத்தில் அவர்கள் ராமசுவாமி ஐயரின் மகனை ஒரு மோட்டாரில் காலரா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்று விட்டார்கள். ராமசுவாமி ஐயரின் மனைவி பெரிதாக அழுது வந்தவர்களை எல்லாம் கெஞ்சினாள். ஆனால் அவர்கள் அந்த 4 வயது குழந்தையை தூக்கிச் சென்று விட்டார்கள். யாரும் ஒன்றும் செய்வதற்கில்லை.
அதுதான் சட்டம் என்று சொன்னார்கள். ராமசுவாமி ஐயரின் மனைவி பைத்தியம் பிடித்தவள் போல கதறிக்கொண்டே தெருவில் ஓடினாள். ஸ்ரீராமுக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. அவன் இப்படியெல்லாம் ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை. ராமசுவாமி ஐயர் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பினார். வந்தவர் ஆபீஸ் உடைகளை கூட கலட்டாமலேயே வெளியில் ஓடினார். அவர் மின்சார ரயில் நிலையம் இருக்கும் திசை நோக்கி ஓடுவதை ஸ்ரீராம் கவனித்தான். தொத்து வியாதிகளுக்கான ஆஸ்பத்திரி ஊருக்கு வெளியே 10 மைல் தூரத்தில் இருந்தது. ஸ்ரீராமால் நிலை கொண்டு இருக்க முடியவில்லை. சாப்பாட்டை ருசித்து உண்ண முடியவில்லை. வீட்டு வெளிச்சுவர் அருகே நின்று கொண்டு தெருவில் வருவோர் போவோரை பார்த்து கொண்டிருந்தான். மணி 10க்கும் மேலாகிவிட்டது. ஊரோசை அடங்கத் தொடங்கிவிட்டது. ரயில் நிலையம் அவன் வீட்டிலிருந்து 1/2 மைல் தூரத்தில் இருந்தது. அங்கு வண்டிகள் வந்து போகும் ஊங்கார சப்தம், லெவல் கிராசிங்கில் அடிக்கும் மணியின் சப்தம், சக்கரங்கள் இரும்பு பாதையில் உருளும் சத்தம், இவை எல்லாவற்றையும் ஸ்ரீராமால் மிக தெளிவாக கேட்க முடிந்தது. தன்னை சுற்றி ஊர் அடங்கி ஒடுங்கி போவதை அவன் அதற்கு முன்னால் உணர்ந்து கவனித்தது கிடையாது. வைத்திய கல்லூரியில் படிக்கும் அந்த கோடி வீட்டு பையனும் விளக்கை அணைத்து விட்டான். தெருவின் 2 வரிசை வீடுகளும் கருத்த நிழல்களாக காணப்பட்டன. ஸ்ரீராமின் கண்கள் கனத்தன. அவன் படுக்கையில் சாய்ந்தான். அவனால் தூங்க முடியவில்லை. அவன் மறுபடியும் தெருவுக்கு வந்தான். அவன் வேஷ்டி மட்டும் அறிந்திருந்தான். அந்த வேளையில் எல்லாம் இருட்டாக இருந்தது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் தன்னந்தனியாக தெருவில் காத்திருந்தான். கடைசியில் எது ஒன்றை நினைத்து பயந்து கொண்டிருந்தானோ, எது ஒன்றை தவிர்ப்பதற்காக அவனுக்கு உலகத்தில் உள்ளதையெல்லாம் கொடுத்து விடுவானோ, அது தெருமுனையில் தோன்றிற்று. அது ராமசுவாமி ஐயர். அவர் அழுது அழுது தொண்டை கம்மி போயிருந்த தன் மனைவியை தூக்கிக் கொண்டு தாங்கிக் கொண்டு அழைத்து வந்தார். 2 வருடங்களாக பக்கத்து வீட்டிலேயே இருந்தும் கூட ஸ்ரீராம் ராமசுவாமி ஐயரின் மனைவியை எண்ணி 10 தடவை கூட பார்த்தது கிடையாது. அவள் அப்படி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பாள். ஊமையோ ஊனமோ என்ற சந்தேகம் கூட ஸ்ரீராமுக்கு தோன்றியது உண்டு. அப்படிப்பட்டவள் அந்த அர்த்தராத்திரியில் தன் அடக்கத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அழுது கொண்டே வருகிறாள். பிற்பகலில் யார் யார் காலெல்லாம் விழுந்திருக்கிறாள். பைத்தியம் பிடித்தவன் போல கதறியிருக்கிறாள். ராமசுவாமி ஐயரும் அவர் மனைவியின் வீட்டினுள் சென்றார்கள். அத்தனை நேரம் ஒன்றும் புரியாமல் தூங்கி போயிருந்த குழந்தைகள் அனைத்தும் விழித்து கொண்டும் ஒரு சேர அழ ஆரம்பித்தன. தாயார் இன்னமும் புலம்பினாள். அது அவள் மகன், அவளுடைய ஒரே மகன். 4 வயதுதான் ஆகிறது. 1 மணி நேரம் கூட அது அவளை பிரிந்திருந்ததில்லை. இப்பொழுது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது எங்கேயோ அத்துவானத்திற்கு தூக்கி போய்விட்டார்கள். வியாதியுடன் படுத்திருக்கும் குழந்தைக்கு பெற்ற தாயாரால் சிசுருஷை செய்ய முடியாது. அது தாகம் தாகம் என்று கதறும் பொழுது ஒரு வாய் பால் தர முடியாது. குழந்தையை எங்கேயோ பழக்கமில்லாத பயங்கரமான இடத்தில் 1000 குஷ்டரோகிகள் காலரா வியாதிக்காரர்கள் நடுவில் போட்டு விடுவார்கள். குழந்தைக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூற ஒருவரும் இருக்க மாட்டார்கள். குழந்தைக்கு கிளி பிடித்து நடுங்கும். அதை கொல்லைப்புறம் அழைத்து போக யாரும் இருக்க மாட்டார்கள். யாரோ மீசை வைத்திருக்கும் முரடன்தான் இருப்பான். அவன் குழந்தையை அதட்டி மிரட்டுவான். ஆண்டவனே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் இந்த மாதிரி ஆக வேண்டும்? ஏன் இப்படி இரக்கமில்லாமல் என் குழந்தையை வாட்டுகிறாய்? ஸ்ரீராம் இரவு முழுவதும் தூங்கவில்லை. 2 நாட்கள் கழித்து குழந்தை இறந்துவிட்டது. அம்மை போட்டிருந்தபடியால் உடலை வீட்டுக்கு கொண்டு வராமல் நேரே சுடுகாட்டுக்கு கொண்டு போய்விட்டார்கள். 1 மாதம் கழித்து மனதை திடப்படுத்தி கொண்டு ஸ்ரீராம் ராமசுவாமி ஐயர் வீட்டினுள் அடியெடுத்து வைத்தான். ராமசுவாமி ஐயர் ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். ஸ்ரீராம் மெதுவாக, ராஜு பற்றி உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். ராஜு என்பது ராமசுவாமி ஐயரின் மகனின் பெயர். ராமசுவாமி ஐயர் தலையை தூக்கி என்ன என்றார். அவனுக்கு அம்மை போட்டிருந்ததை பற்றி தகவல் கொடுத்தது யார் தெரியுமா? யாராயிருந்தால் என்ன? அது நான் தான். ராமசுவாமி ஐயர் அவனையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். பிறகு காமு என அழைத்தார்.
அவர் மனைவி சமையலறையிலிருந்து வந்தாள். 1 மாதத்தில் அவள் மிகவும் மாறிப்போயிருந்தாள். ராமசுவாமி ஐயர் அவளை சுட்டிக்காட்டி, அவளிடம் சொல் என்றார். ஸ்ரீராமுவுக்கு அந்த கணமே அவள் காலில் விழுந்து கதறி அழ வேண்டும் போலிருந்தது. அவன் நெஞ்சிலுள்ளதை விழுங்கிக் கொண்டு, ராஜுவை பற்றி தகவல் அனுப்பியவன் நான்தான் என்றான். அவளிடமிருந்து அவன் மிக கொடூரமான சாபங்களுக்காக காத்திருந்தான். உள்ளூர பிரார்த்திக்கவும் செய்தான். ஆனால் அவள் தன்னுடைய இயல்பான அடக்கத்தை திரும்ப பெற்றுக் கொண்டவளாக இருந்தாள். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. முற்றும்.